ஸ்ரீராம் மசோதாக்கள் விவகாரத்தில் காலதாமதத்தை நிச்சயம் தவிர்த்திட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறார் முதலமைச்சர். ஆளுநர் ஏற்பாரா, எப்படி பார்க்கலாம்? வணக்கங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த 10 மசோதாவை பத்தி தான் இப்ப நம்ம பேசுறோம். இந்த 10 மசோதா அன்னைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் இது ஆளுநரை எடுத்துட்டு நான் சிஎம் அவர்கள் வைஸ் சான்சலர் இருக்கும்போது திமுகவோட நிலைப்பாடு என்ன, அன்னைக்கு சட்டமன்றத்தில் திரு அன்பழகன் அவர்கள் பேசியது என்ன, யாரிடம் அந்த பொறுப்பு இருந்தால் அது கரெக்டாக இருக்கும்னு பேசியவர்களோட நிலைப்பாடு இன்னைக்கு அதற்கு எதிர் முரணா இருக்குன்றது தான் ஆச்சரியமா இருக்கு. அப்ப நீங்க ஒரு அரசியல் உங்க ஆட்சி இல்லை என்றால் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, நீங்க ஆட்சிக்கு வந்தா இன்னொரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க என்பதை எந்த விதத்துல நியாயப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதே விஷயத்துல தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சியா திரு ஆர் என் ரவி என்னங்க, தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சியா திரு ஆர் என் அவர் அவருடைய டியூட்டியை பண்றாருங்க. நீங்க திமுகவோ எதிர்க்கட்சிகளோ சொல்ற அந்த புக்லெட் அவங்க கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் கவர்னர் பண்ணலான்னு, அது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கலாம், அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் புரிதலாகவும் இருக்கலாம். இங்க கவர்னர் ஆளுநர் அவர்கள் அவர் அரசியலமைப்பு சட்டம் உட்பட்டு எதை நியாயமாக செய்யணுமோ அதை தான் இங்க பண்ணிட்டு இருக்காரு. அவரை வைத்து அரசியல் செய்வர்கள் அதை நீங்க சொல்றது அவங்களுடைய பார்வையா இருக்கு. இந்த விஷயத்துல வெஸ்ட் பெங்கால் கவர்னருக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னது ஏன் நீங்க யாருமே படிக்கலன்னு எனக்கு தெரியல, ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் படிக்கலங்கறதெல்லாம் இருக்கட்டும் சார், சொல்லிட்டேன். ஆளுநர் அதை படிச்சாங்க, நாங்க இத படிச்சா உங்களுக்கு தெரியுங்க. சொல்லுங்க. The Supreme Court, while hearing the case pertaining to the reappointment of our dear Kerala's Kannur University Vice Chancellor, said the governor is not a mere titular head in the selection of VCs. He is the sole judge and his opinion is final in all respects. By virtue of his office and as the ex officio chancellor, he is not bound to act under the advice of Council of Ministers. இத சொன்னது சுப்ரீம் கோர்ட் டிசம்பர் 2 வைஸ் சான்சலர் அப்பாயின்ட்மென்ட்ல. இதுக்கு மேல தெல்ல தெளிவா உங்களுக்கு யாரும் சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது. இப்ப இந்த மசோதாக்கள நீங்க கவர்னர் அவர்கள் உங்களுக்கு ஏற்றாபோல் செயல்படணும்னு சொன்னா இதுக்கு சுப்ரீம் கோர்ட் போனவங்க அப்படியே நீட்ட பத்தி கேட்க வேண்டியதானே? அது வேற சப்ஜெக்ட் இல்ல. அதே சுப்ரீம் கோர்ட் தானங்க. இருங்க அதே சுப்ரீம் கோர்ட் தான். இருங்க அதே சுப்ரீம் கோர்ட் தான் ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம், உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்களே. அப்படியே அத சொல்ல மாட்டீங்க. மசோதா என்ன? மசோதா பேசல. இந்த சந்திப்பு என்ன? இந்த சந்திப்பு தான் அடிப்படை. ஒரே ஒரு என்ன சந்திப்பு அடிப்படை? இல்ல இந்த மசோதாக்கள இந்த ஆளுநர் சந்திப்பு தான். அறிவுரை என்பது நீங்க அத நீங்க ஒரே ஒரு நீங்க என்ன வேணா சொல்லுங்க. உங்களுக்காக தான் சொல்லுங்க. நண்பர் ஸ்ரீராம் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீட்டை ஏன் வைக்கலன்னு. தமிழ்நாடு அப்படி ஒன்றும் நீங்க குறைச்சும் பயப்பட வேண்டாம். இடஒதுக்கீடே அற்ற காலத்தில் இடஒதுக்கீட்டை போராடி பெற்ற சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க இன்னைக்கு மறந்துட வேண்டாம். நீங்க செய்யற அரசியல நான் சொல்ல வேண்டிய அடுத்து வாங்க. இல்ல இன்னொரு விஷயம் அவரு மாநில அரசியலமைப்பின் வரம்புக்கு உட்பட்டு மாநில அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பு. அது என்ன வரம்புக்கு உட்பட்டு? அப்ப வரம்புக்கு மீறி தமிழ்நாடு அரசு செயல்படுதுன்னு சொல்ல வர்றாரு. within the constitutional frameworkல அரசாங்கம் நடந்தால் நிச்சயமாக அதற்கு அவர் ஒத்துழைப்பார்னு சொல்வாரு. நடக்கல என்று சொன்னால் அதற்கு தான் சார் அவர் இருக்காரு. செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், அதை தவிர்ப்பதும் அதை நிறுத்துவதும் தான் அவருடைய வேலை. அது உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கலாம். சரி, நீங்க வரம்பு பேசுறீங்க, நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா அது உங்க பிரச்சனை. சரி, வரம்பு பேசுறீங்க, ஒண்ணு இல்ல, நான் சந்தேகத்தை கேக்குறேன். வரம்பு பத்தி பேசுறீங்க. செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்க முடியாது, இருக்க கூடாதுன்னு அவர் பதவியில இருந்து நீக்கினாரு. வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் அவர் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றார் இல்லையா? அப்ப எந்த அடிப்படையில, எந்த அதிகார வரம்புல, எந்த அரசமைப்பு சட்டத்தை புரிந்து அந்த செயல்பாட்டை அவர் செஞ்சார் சார்? அந்த அவர் ஒரு அரசாங்கம், தனது அரசாங்கம் என்பது நீட்டா இருக்கணும், எந்த ஒரு கரப்ஷன் சார்ஜஸும் இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கணும், அதிகாரம் இருக்கணும் சார். அவருக்கு இந்திய அரசமைப்பு தான் சார் முக்கியம். அதனால அதனால பெரிய குத்தம் ஒண்ணு இல்ல. அவர் அதை செய்தார், இதை நிறுத்தி வைத்திருக்கார், திரும்ப பெறல. அதை அவர் ஸ்டே பண்ணிருக்காருங்க, வித்ட்ரா பண்ணல. அதை அவர் ஸ்டே தான் பண்ணிருக்காரு, வித்ட்ரா பண்ணல. சரி, ஸ்டே பண்றாரு. ஏன் பண்றாரு? அது அவருடைய இஷ்டம்ங்க, அவருடைய இஷ்டம். என்ன சார், ஒரு மாநில அமைச்சரை நீக்குறதுல விளையாட்டா? அவர் இஷ்டம் என்ன சார்? என்ன சார் சொல்லுங்க. அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன் இல்ல, அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன் கிடையாது சார். கான்ஸ்டிடியூஷன் அவர் இஷ்டம்ங்கறது தப்பு சார். அவர் இஷ்டம்ங்கறது என்ன வார்த்தை? அதோட முடிச்சதுங்க. கான்ஸ்டிடியூஷன் உட்பட்டு செயல்பட்டாரு, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்க. என்ன சொல்லிருங்க. மொராலிட்டிக்கு எதிரானது சொன்னாரு. இந்த வரம்புலாம் வகுப்படுறாரு, பரவாயில்ல. நீங்க கவர்னருக்கு நிறைய வகுப்படுகிறீங்கல்ல, ஒரு டிபேட்டையும் உட்கார்ந்து கவர்னருக்கு நீங்க வகுப்படுகிற போது நாங்க ரெண்டு எடுத்து தப்பு இல்லையா? போதிய அறிவுக்கு
எனக்கு குஜராத்ல இல்ல, இல்ல, மோடி குஜராத்ல சீக்கிரம் முடியுங்க. அவருக்கான நேரம் பத்திரிகையாளர் காத்திருக்காரு. மார்ச் 3, 2022 யூஜிசில இருந்து இருக்கிறவங்க கூட ஒரு பேனல்ல இருக்காங்க குஜராத்ல. சரி, ராஜீவ்காந்தி வகுப்படுக்கிறாருன்னா ராஜீவ்காந்தி அந்த கட்சியும் அதுல போதிய அறிவோடு அக்கறையோடு இருக்கு, அதனால வகுப்படுக்கிறோம். கேட்கறது கேட்காத அவங்க விருப்பம். வரம்பு ஊத்தி பேசினார்ல, உச்சநீதிமன்றத்தை எல்லை கொடுத்தா ஏன் நீட்டுக்கு போலான்ட்டார்ல, தேர்தல் ஆணையத்துல இதே சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணுச்சு, கண்டம் பண்ணி நீங்க இப்பதான் நியமிக்கணும்னு சொல்லிச்சு. ஆனா அதை மீறி பார்லிமெண்ட் சட்டத்தை கொண்டு வருது. ஆனால் எதிர்க்கட்சி நாங்க என்ன சொன்னோம், நீதிமன்ற உத்தரவு மீறிட்டு நாங்க சொல்லல. நாங்க என்ன சொன்னோம்னா இது ஜனநாயக விரோதம்ட்டோம். ஏன்னா பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம், சட்டமன்றம். அந்த நிலைப்பாடு ஏன் இங்க அசம்பிளி சுப்ரீம் நிக்க முடியல, இங்க மட்டும் ஏன் போய் அதை கோர்ட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க கேட்கிறேன். சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சிவப்பிரியன், இன்றைய அழைப்பு சந்திப்பு இதனுடைய நீட்சி எப்படி இருக்கும்? பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு அமையுமா? சுமூகமான தீர்வு வருதா இல்லையான்னு உச்சநீதிமன்றத்தில் தான் தெரியும். கவர்னர் வந்து ஒரு அஃபிடவிட்டோ இல்லை வந்து அவர் என்ன சொல்ல போறாருங்கிறத நம்ம அமைச்சர் ரகுபதி அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு. மீட்டிங் சுமூகமாக நடந்தது, உச்சநீதிமன்றத்தில் தெரியும். இது வந்து இப்ப இருக்கிற பொசிஷன். பட் இந்த மீட்டிங் எப்படி நடந்தது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த மீட்டிங் நடந்தது வந்து உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுல பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து கொஞ்சம் வார்மா இருந்தது. கவர்னர் வந்து இவங்களை வந்து கூட்டிட்டு போறாரு, சிஎம் வந்து அந்த சால்வை போடும்போது அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த பரஸ்பரம் இந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது, இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, கர்ட்டசிஸ். இன்னொன்னு, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுல ஆளுநரை எங்கேயுமே அவங்க குறை சொல்லல. அதே மாதிரி கவர்னரோட ஸ்டேட்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறை சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், நாங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு நடங்கன்னு முதலமைச்சர் கேட்கிறாரு. முதலமைச்சர் சொல்றாரு 10 பில்ஸ் நீங்க பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அனுப்பணுங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயும் இல்லை. அந்த 10 பில்லு, அதுக்கப்புறம் மொத்தமா 21 பில்லு பெண்டிங்ல இருக்கு. அதுல ஒரு பில் கவர்னர் கிட்ட இருக்கு, மற்ற 20 பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. அந்த 20ல 10 நீங்க அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, 8 வந்து நாங்களே அனுப்ப சொல்லியிருக்கோம், ஏன்னா சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி. இன்னொன்று 2 நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த 10ல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட இருக்கிற 1ல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க திருப்பி நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சு நாங்க சட்டமன்றத்தை முறையாக கூட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மீண்டும் அதை ரீஎனாக்ட் பண்ணப்போ நீங்க வந்து வித்ஹோல்டு பண்ணது வந்து இவர் ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. வித்ஹோல்டுனா இட்ஸ் கன்சிடர்ட் டெட் அப்படின்னு. அதை சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கல, நிச்சயமா ஏத்துக்கல. 24ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ண அந்த பஞ்சாப் கவர்மெண்ட் டெட்னு அவர் பொது வெளியில தான சொன்னாரு, டாக்குமெண்ட்ல எதுவும் இல்லங்க. பொது வெளியில கவர்னர் வந்து சார் ஒரு மொராலிட்டி அது இல்ல சார், கவர்னர் வந்து பொது வெளியில சொன்னார்ல, அதையே சுப்ரீம் கோர்ட்ல அவரால் சொல்ல முடியல. அப்ப பொது வெளியில எதை வேணாலும் பேசலாம், சுப்ரீம் கோர்ட்ல பேசுறதுக்கு அப்போ என்ன கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கோ, அவருக்கு என்ன வரமுறைகள் இருக்கோ அதை தானே அவர் அங்கேயும் பேசணும். நீங்க வெளியில வந்து உங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து இட்ஸ் நாட் சப்ஜெக்ட் டு லீகல் இதுன்றதுக்காக நீங்க எதை வேணாலும் பேசலாமா? இது வந்து ஆளுநருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருக்குமே பொருந்தும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் பொருந்தும். அப்போ கவர்னர் வந்து இப்ப இன்னைக்கு நடந்திருக்க விஷயங்கள் வந்து இத அவங்க கவர்மெண்ட் சொல்றது என்னன்னா, அந்த 10 பில் இருக்குல்ல, திருப்பி நாங்க உங்களுக்கு அனுப்பிச்சது அதை நீங்க பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்ச அந்த ஆக்ஷனை வித்ட்ரா பண்ணுங்க. அது மட்டும்தான் இன்னைக்கு கோரிக்கை. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் படி அது சரியில்லைன்ற வார்த்தை முதலமைச்சரோ இல்ல அரசோ யூஸ் பண்ணல. அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி சொல்லல. இனி காலதாமதங்கள் செய்யக்கூடாது. காலதாமதங்கிறது அப்புறம் வருதுங்க. அந்த 10ல என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் நீங்க பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சீங்கல்ல, அந்த ஆக்ஷனை வித்ட்ரா பண்ணுங்க, அதை வந்து நீங்க வந்து அதை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டு இமீடியட்டா அந்த 10 பில்லுக்கும் அப்ரூவல் கொடுங்கன்னு கேட்கிறாரு. ரைட். இப்போ அதற்கான பதில் வந்து ஆளுநர் கொடுக்கல. அதற்கான பதில் வந்து உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க போறாரு. அப்ப வந்து அது வந்து தீர்வா இல்ல வந்து இதனுடைய நீட்சி, போராட்டத்தினுடைய பிரச்சனையினுடைய நீட்சியா இருக்குமான்னு அன்னைக்கு தான் தெரியும். ஆளுநர் வந்து ஆளுநருடைய அறிக்கையில 2 விஷயம், ஆளுநரோட அறிக்கைக்கு தான் வர அதான் என்னன்னா, within the bounds of the Constitution of India ஒன்னு, ரெண்டாவது periodic meetings with the Honorable Chief Minister of India to larger interest of the state.
அதாவது பீரியாடிக் மீட்டிங்கும் வேணும், அதே போல வித்தின் த பவுண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ங்கற இது ரெண்டு வார்த்தை வந்து வித்தின் த பவுண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான சிஎம் கேக்குறாரு. சிஎம் ஒன்னும் நீங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா போங்கன்னு கேட்கலையே. சிஎம் கேக்குறது என்ன, கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி இத அனுப்பணும்னு சொல்லல, நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க, கான்ஸ்டிடியூஷன் படி செயல்படுங்கன்னு முதலமைச்சர் சிஎம் கேக்குறாரு. ஆளுநர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாரு. அதுதான் சொல்றேன். ஆளுநர் வந்து இப்போ வந்து நான் கான்ஸ்டிடியூஷன் பற்றி நடப்பேன்னு சொல்லியிருக்காருல்ல, நடக்கிறாரா இல்லையாங்கிறத நம்ம அவர் ஆக்ஷன் எடுக்கும் போது தானே பார்க்க முடியும். சரி, இந்த பீரியாடிக் மீட்டிங்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பீரியாடிக் மீட்டிங்ஸ் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு திரு பன்வாரிலால் புரோஹித்தாக இருக்கட்டும், திரு ஆர்.என். ரவியாக இருக்கட்டும், திமுக வந்து ஒரு கான்சியஸ் டிசிஷனை எடுத்தாங்க. ஆட்சி கட்டில இருக்கின்ற திமுக, அதாவது அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன், டிஎம்கேங்கிறது வந்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது வந்து நிறைய கட்சிகள் முன்னாலே இந்த ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க. நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்னர் மீது எதிராக வரக்கூடிய அறிக்கைகள் எல்லாமே ஒன்னு திரு டி.ஆர். பாலு அவர்கள் மீது வரும், அவர்களுடைய பெயர்ல வரும், இல்லைன்னா வந்து இந்த அமைச்சரவையில் ஆளுநரோடு டைரக்டா போய் இன்டராக்ஷன்ல இல்லாத இந்த கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் இல்லாதவங்க யாரோ அவங்க பேர்ல தான் வந்திருக்கு. குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இவங்க இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கடிதத்தை எழுதிய போது கூட அதில் துரைமுருகனோ அல்லது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ கையெழுத்திடவில்லை. அப்ப என்னன்னா, கவர்னருக்கு உரிதான மரியாதையை நாங்கள் கொடுப்போம்ங்கிறது கான்சியஸ் டிசிஷன் இவங்க எடுத்துட்டாங்க. அதே ஸ்டாண்ட கவர்னரும் என்ன எடுக்கிறார்னா, முதலமைச்சருக்கு பதவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நான் கொடுப்பேன், ஆனா நான் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவர் வந்து சட்டத்தை வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். அவர் வந்து ஒரு விதமா இன்டர்பிரேட் பண்றாரு, அது தவறுன்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுச்சு. ஸ்ரீராம் சார் சொன்னாரு, இந்த டைட்டிலர் ஹெட் அப்படிங்கிறது ராஜீவ் சொன்ன மாதிரி அந்த டைட்டிலர் ஹெட் வந்து not a titular head. is not a titular head. Sir, that is what is not a titular headங்கிறது வந்து அந்த ஒரு ஆக்டுக்கு மட்டும்தான். அதே உச்சநீதிமன்றம் பஞ்சாப் ஆளுநருக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கின்ற அந்த வழக்குல சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒரே ஒரு சின்ன வரிதான். The bench clarified that the governor acts on the aid and advice of the council of ministers. அதுக்கு முன்னால ஒரு வரி இருக்கு, the governor as an appointee of the president is the titular head of the state. அதுதான் நீங்க ஒரு ஆக்ட வந்து நீங்க வந்து ஜெனரலா போட்டு அவர் வந்து டைட்டிலர் ஹெட் மட்டும் கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், திரு நாகராஜ் சார் அவர்கள் ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்னு வந்து உல்ஃபா வந்து மோடி அவர்களுடைய ஆட்சியில பிஜேபியில பண்ணியிருக்காங்கன்னு, கிரெடிட்ஸ் டு பிஜேபி. ஆனா அதே உல்ஃபா நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணும்போது அவங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சது என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்த டாக்ஸை வந்து முதல்ல ஆரம்பிச்ச யூபிஏ கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்க்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் வந்து அவங்க சொன்னதை நான் அவருக்கு ஞாபகப்படுத்துறேன். இன்னொன்று, பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வந்து, அதாவது கவர்னர் வந்து இங்க ஊழல் பெருசா இருக்கு, அதாவது யூனிவர்சிட்டிஸ்ல பல்கலைக்கழகங்கள்ல மிகப்பெரிய அளவில் ஊழல் இருக்கு, அதனால தான் நாங்களே வந்து பயங்கரமா ஒரு சர்ச் கமிட்டி எல்லாம் போட்டு நாங்க வந்து அப்பாயிண்ட் பண்றோம் கவர்மெண்ட்டோடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம அப்படின்னு இவங்க ரெண்டு அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஒரு கவர்னர் வந்து பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர், அவர் மேல முந்தா நேத்து ஒரு துணைவேந்தர் கவர்னர் இல்ல சாரி வைஸ் சான்சலர், அவர் மீது முந்தா நேத்து ஒரு கரப்ஷன் கேஸ் அரெஸ்ட் பண்ணி பெயில்ல ரிலீஸ் பண்றாங்க. அது என்ன, அது எப்படி சொல்லுவாங்க? அப்போ இவங்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் சர்ச் கமிட்டியும் தப்பா? அதுக்கு பதில் சொல்லிடுறேன். சார் நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சரி, இன்னொன்னு, திரு சூரப்பா அவர்கள் மீதும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து அவர் வந்து irregularities பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. சூரப்பா அவர்களை அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசு எதிர்த்த பிறகும் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வந்து அவரை அப்பாயிண்ட் பண்ணாரு. சோ அப்ப வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரோம், நாங்க வந்து அப்பழுக்கற்றவர்களை வந்து வைஸ் சான்சலர்ஸா துணைவேந்தர்களா நாங்க நியமிக்கிறோம்னு சொன்ன நீங்க அப்பாயிண்ட் பண்ண ரெண்டு பேர் மீது வந்து இப்ப ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது, அப்ப நீங்க எப்படி மாநில அரசு மட்டும் தப்பு பண்ணுதுன்னு சொல்லுவீங்க? அப்போ இங்க வந்து சிஸ்டமை மாத்தணும்னா ரெண்டு பேரும் சேரணும். நீங்க அவங்களை குறை சொல்றது, அவங்க இவங்களை குறை சொல்றதெல்லாம் இல்ல. அப்போ அந்த பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருடைய விஷயத்தையும் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபார்மர் வைஸ் சான்சலரோட விஷயத்தையும் எப்படி பாக்குறது? ஓகே, திரு நாகராஜ்.